இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4-5 நாட்களாக ஊடகங்கள் கொதி நிலையில் இருக்கிறது. ஒரு செய்தி பெரிய அளவில் பேசப்படுகிறது. அது என்னவென்று பார்த்தால், அதிமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற உட்கட்சி பூசல். அதை தொடர்ந்து நேற்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த அமித்ஷா, அதை போல பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஏற்பட்ட சிறு பிரச்சனை, அமித்ஷாவையும் ஜே.பி. நட்டாவையும் அன்புமணி சந்திக்க போகிறார் என்று பல மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது. ஆனால் டெல்லிக்கு போன அன்புமணி அவர்கள் ஜே.பி. நட்டாவை மட்டும்தான் சந்தித்தார். அமித்ஷா அவர்கள் அன்புமணியை சந்திக்க மறுத்துவிட்டார் என்று ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று தெரியாது. ஒருவேளை அமித்ஷா சந்திக்க மறுத்தாரா அல்லது அன்புமணி சந்திக்க வேண்டும் என்று எண்ணமில்லாமல் திரும்பி வந்தாரா என்பது இன்றைக்கு எழுப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற கேள்வி. அதை பற்றி பேசுவது நம்முடைய நோக்கமல்ல. கடந்த 5ஆம் தேதி அதிமுகவில் ஏற்பட்டிருக்கின்ற உட்கட்சி பிரச்சனை, அது சம்பந்தமாக எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏவாக இருந்த செங்கோட்டையன், ஜெயலலிதாவுடைய முதல் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொடர்ந்து பல முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், ஜெயலலிதாவுடைய கொங்கு மண்டல தளபதி என்று ஒரு சில வருடங்கள் பேசப்பட்டவர், ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து அதிமுகவினரால் போற்றப்பட்டவர். எதிர்பாராத விதமாக ஜெயலலிதா அவர்களே செங்கோட்டையனை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கினார். இப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கும் இன்றைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தொடர்ந்து மோதல்கள், உரசல்கள் இருந்து கொண்டே இருந்தது. அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு, அது நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு, அது சம்பந்தமான பாராட்டு விழாவில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். செங்கோட்டையனுக்கு அழைப்பு இல்லை. அப்பொழுதே இருவருக்கும் முட்டல் மோதல் ஏற்பட்டு விட்டது. அது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இடையிலே சமாதானம் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். அப்பொழுதே பேசப்பட்டது, அமித்ஷா செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை உடைக்கப் போகிறார், அல்லது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை காலி செய்துவிட்டு அந்த இடத்தில் செங்கோட்டையனை அமர வைத்து அதிமுகவை ஒருங்கிணைத்து அதன் மூலம் அதிமுகவை வலிமைப்படுத்துவதாக, அதிமுகவுடைய கரங்களை வலுப்படுத்துவதாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி வளர்க்கப் போகிறார்கள் என்றெல்லாம் செய்தி வந்து கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில காலம் அமைதியாக இருந்த செங்கோட்டையன் இந்த மாதம் 5ஆம் தேதி பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டி அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களை அதிமுகவில் சேர்க்க வேண்டும், ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், இன்னும் யார் யாரெல்லாம் வெளியே போனார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து வந்து அதிமுகவில் இணைத்து அதிமுகவை வலிமைப்படுத்தி தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுக வெற்றி பெறும், இல்லையே அதிமுகவின் தோல்வி என்பது தவிர்க்க முடியாததாக மாறிவிடும் என்று சொல்லிய செங்கோட்டையன் அதற்கடுத்து அதற்கான வேலைகளை செய்திருக்கிறார். செங்கோட்டையன் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்தவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் செங்கோட்டையன் வகித்து வந்த அத்தனை பதவியிலிருந்தும் அவரை நீக்கிவிட்டு அவரை இப்பொழுது அதிமுகவின் சாதாரண உறுப்பினராக்கி இருக்கிறார். செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கியதற்கு எதிராக டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசினார்கள். இவையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே செங்கோட்டையன் அவசரமாக டெல்லி போகிறார், அங்கே போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் என்றெல்லாம் நேற்று செய்திகள் வெளியானது. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது சர்வதேச அரங்கத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய அதிபராக முல்லா உமர்
அவர்களை அமெரிக்கா தான் முதலில் உருவாக்கியது. கடைசியில் அமெரிக்காவுக்கு எதிராக அவர் போகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் முல்லா உமருடைய தலிபான்களை ஒழிப்பதற்காக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் குண்டுமழை பொழிந்து முல்லா உமரை ஒழித்தார்கள். அதை போலவே ஈராக்கில் சதாம் ஹுசேனை உருவாக்கியது அமெரிக்கா தான். அதே சதாம் ஹுசேன் அமெரிக்காவிற்கு எதிராக போனார் என்றவுடன் சதாம் ஹுசேனை ஒழித்து கட்டி அவருக்கு மரண தண்டனை கொடுத்ததும் அதே அமெரிக்கா தான். சர்வதேச பயங்கரவாதி ஒசாமா பின்லேடனை ரஷ்யாவிற்கு எதிராக கொம்பு சீவியதும் அதே அமெரிக்கா தான். அதே ஒசாமா பின்லேடன் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பியவுடன் அமெரிக்காவின் வேர்ல்டு ட்ரேடு கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான இரட்டை கோபுரங்களை ஒசாமா பின்லேடனுடைய ஆட்கள் விமானத்தை மோதி தகர்த்து தரைமட்டமானதற்கு பிறகு ஒசாமா பின்லேடனை தேடி பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமா பின்லேடனை கொன்று ஒழித்ததும் அதே அமெரிக்கா தான். அதை போலத்தான் இன்றைக்கு அமெரிக்கா செய்த அதே வேலையை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று எண்ண தோன்றுகிறது. முதலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக உருவாக்கினார்கள். கடைசியில் ஓ பன்னீர்செல்வத்தை ஓரங்கட்டிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடித்து கொண்டாடினார்கள். இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓரம் கட்டுவதற்காக செங்கோட்டையனை கொம்பு சீவி இருக்கிறார்கள். கொஞ்ச காலம் செங்கோட்டையனை முதன்மைப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு செங்கோட்டையனையும் ஓரங்கட்டிவிட்டு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பலவீனப்படுத்திவிட்டு அதிமுகவின் தலைமை பொறுப்பை இன்னொரு பொம்மையை அமர வைத்து அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டை ஆந்திராவில் இருந்து வருபவர்கள் ஆளலாம், அவர்களிடம் அனைவரும் கைகட்டி நிற்பார்கள். அதற்கென்றே பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது. கேரளாவில் இருந்து வந்து ஆளலாம், அவரிடம் கைகட்டி நிற்பார்கள். அடுத்து வட இந்தியாவிலிருந்து வந்து யாராவது தமிழ்நாட்டை ஆளலாம், முதலமைச்சராக இருக்கலாம், அவரிடம் தமிழர்கள் என்று சொல்கின்ற நாம் எல்லாம் கைகட்டி நிற்போம். தமிழ்நாட்டை தமிழனே ஆள வேண்டும் என்று வருகின்ற பொழுது அந்த தமிழனுக்கு எதிராகவே வட இந்தியாவை சார்ந்தவர்களும் மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்களும் தமிழனையே தூண்டிவிட்டு அந்த தமிழனை வீழ்த்துகின்ற வேலையை செய்வார்கள். இதிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும் தப்பிக்க முடியாது, ஓ பன்னீர்செல்வமும் தப்பிக்க முடியாது, செங்கோட்டையனும் தப்பிக்க முடியாது. அதிமுகவில் தமிழர் யாராவது அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு வந்து அவர்கள் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சியின் பலி பீடத்தில் நிறுத்தப்பட்டு அவர்கள் பலியிடப்படுகின்ற அந்த செயலை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆகவே அதிமுகவில் தமிழர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்தால் அவர்களை பலி பீடத்தில் தான் இன்றைக்கு இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போய் நிறுத்தும். அதற்காக தமிழர்களையே பயன்படுத்தி தமிழனை வீழ்த்துவார்கள். சொல்ல போனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் சொரணை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை எவன் வேண்டுமானாலும் ஆளலாம். ஆனால் அந்த ஆள வருகின்ற கேரளாவிலிருந்து வருகின்ற, கர்நாடகாவிலிருந்து வருகின்ற, ஆந்திராவிலிருந்து வருகின்ற, வட இந்தியாவிலிருந்து வருகின்ற அனைவரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்த்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரு தமிழன் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுகின்ற சூழ்நிலை வந்தால் அந்த தமிழனை வீழ்த்துவதற்கு தமிழர்களே தயாராகி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டிற்கு இருக்கின்ற மிகப்பெரிய சாபக்கேடு. அதற்கு இன்றைக்கு செங்கோட்டையன் பொறுப்பேற்றிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இத்தனைக்கும் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள், ஒரே ஜாதியை சார்ந்தவர்கள். ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிடம் இன்றைக்கு இருக்கின்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் சிபாரிசு செய்தவர் இதே செங்கோட்டையன் தான் என்று அதிமுகவில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அதே செங்கோட்டையன் தான் எடப்பாடி பழனிசாமியை அழித்துவிட்டு அவரை ஒழித்துவிட்டு அந்த இடத்தில் தாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஒருவேளை செங்கோட்டையன் அவருடைய போராட்டத்தில் வெற்றி பெற்று செங்கோட்டையன் முதலமைச்சர் ஆனால் கூட பரவாயில்லை, வாழ்த்தலாம், வரவேற்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை ஒழித்துவிட்டு
நாளை செங்கோட்டையனும் செல்லா காசாகி அதற்கு பிறகு தமிழர்களிலேயே சம்பந்தம் இல்லாத ஒருவர், வட இந்தியாவை சார்ந்த ஒருவர் அல்லது வட இந்திய மார்வாடிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல்லக்கு தூக்குகின்ற, காவடி தூக்குகின்ற, மத்திய அரசு சொல்கின்ற, பாரதிய ஜனதா கட்சி அரசு சொல்கின்ற மக்கள் விரோத திட்டங்கள், தமிழனுக்கு இருக்கின்ற உரிமைகளை பறிக்கின்ற திட்டங்கள், இவற்றை அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே செயல்படுத்துகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சரை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டை ஆள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலம் தமிழ்நாட்டிலே வலிமையான அரசியல் கட்சிகளை உடைத்து அந்த கட்சிகளை சின்னாபின்னமாக்கி அதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வட இந்திய மார்வாடிகளை குடியேற்றி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும் தொழில் நிறுவனங்களை கபலீகரம் செய்யும். அதற்கான சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. இனிமேலாவது தமிழர்கள் உஷாராக இருப்பார்களா, விழித்துக் கொள்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.